வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் என்னென்ன மாதிரி சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணி எப்படி பேசுகிறது, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்னென்ன மாதிரி பேசலாம். இப்போ நேற்று வந்தியா, யார் யார் ஆப்சண்ட்டு, நேற்று ஏன் வரலை, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா, திருப்பி சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய சிம்பிள் சென்டென்சஸ் நம்ம டீச்சர்ஸ் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அதில் அந்த புதுசாக ஜாயின் பண்ண டீச்சர்ஸ்களுக்கு கொஞ்சம் ஓரளவு டவுட்ஸ் வரலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டீச்சர்ஸ் அல்லது புதுசாக கிளாஸ் ரூமில் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சம் வரும். அந்த கூச்சத்தை எல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் போய் கிளாஸ் ரூமில் பேசலாம். யோசிச்சு பேசுறதுக்கு சரியா தப்பா, நம்ம பேசுகிறது கரெக்டானு சில பேருக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் வரும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவுடைய செஷன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ஸ்லைடாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது இந்த மாதிரி இதை எப்படி சார் கேட்குறதுன்னு சொன்னால் கூட அவங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போகிறோம். அவங்க அந்த கிளாஸுக்கு அவர் தான் ஃபஸ்ட் டைம் போகிறாருன்னு வச்சுங்களேன். எதாவது மேல் ஆர் ஃபீமேல் டீச்சர் யாராக இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஹாய் எவ்ரி ஒன்னு சொல்லலாம், இப்போ வேணான்னு சொல்லலாம். இப்படி தான் சொல்லணும்னு தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். அப்போ அவங்க பேர் சொல்லி தே கேன் இன்ட்ரடியூஸ். ஐ ஆம் குமார் சொல்லலாம், மை நேம் இஸ் குமார்னு சொல்லலாம். ஐ ஆம் இங்கிலீஷ் டீச்சர் ஹேவிங் 30 years எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு ஆங்கில ஆசிரியர், எனக்கு ஒரு 30 வருடங்களாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டே நம்ம உங்களுடைய பேரை சொல்லுங்கள். மே ஐ நோ யுவர் நேம்ஸ் ஒன் பை ஒன். ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொருத்தராக உங்கள் பேருகளை சொல்லுங்கன்னு சொல்லலாம். ஸ்டாண்ட் அண்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படி சொல்லலாம். ஸ்டாண்ட் அண்ட் சே யுவர் நேம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம சொல்லலாம். இப்படித்தான் சொல்லணும்னு தேர் இஸ் நோ ரூல். மே ஐ நோ யுவர் ஹாபீஸ். உங்களுடைய ஹாபீஸை பற்றி எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம போய் கிளாஸில் போய் உடனே லெசன் எடுத்துட முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ் பிரேக்கிங் சொல்லுவோம் இல்லையா, சும்மா பசங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், நம்மளும் ரிலாக்ஸ் ஆகணுங்கிறதுக்கு இது மாதிரி பேசலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரேட் சப்ஜெக்ட்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக பற்றி கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரேட் சப்ஜெக்ட், ஷேல் வி ஸ்டார்ட் எ லெசன் நவ். இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு, அதாவது மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ்ன்னு கேட்கலாம். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஷேல் வி ஸ்டார்ட் லெசன், நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி கேட்கலாம். யாரோ ஒருத்தர் லேட்டாக வர்றாங்க, எப்படி கேட்போம், ஒய் ஆர் யூ லேட், ஒய் ஆர் யூ லேட். நேற்று நீ வந்தாயா, டிட் யூ கம் எஸ்டர்டே, டிட் யூ கம் எஸ்டர்டே. நேற்று ஏன் வரவில்லை, இது நெகட்டிவ் கொஸ்டின். நேற்று ஏன் வரவில்லை, ஒய் டின்ட் யூ கம் எஸ்டர்டே. டின்ட், டிட் நாட் உடைய ஷார்ட் ஃபார்ம் டின்ட். ஒய் டின்ட் யூ கம் எஸ்டர்டே, நேற்று ஏன் இப்போ வரல, ஏன்னா வெளியே என்ன பண்ணிகிட்ருக்க, வாட் ஆர் யூ டூயிங் அவுட் சைட், வெளியே என்ன பண்ணிகிட்ருக்க, வாட் ஆர் யூ டூயிங் அவுட் சைட் இப்படின்னு கேட்கலாம். ஒய் வேர் யூ ஆப்சன்ட் எஸ்டர்டே, நேற்று ஏன் ஆப்சண்ட் ஆனாய், நேற்று ஏன் வரவில்லை, ஒய் வேர் யூ ஆப்சண்ட் எஸ்டர்டே. டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கேட்கலாம். இன்றைக்கி யாரெல்லாம் ஆப்சண்ட், ஹூ இஸ் ஆப்சண்ட் டுடே, ஹூ இஸ் ஆப்சண்ட் டுடே. இந்த மாதிரி நீங்கள் இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளாஸ் ரூமில் ஒரு தயக்கம் இல்லாமல் நன்றாக அவங்க கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பசங்கக்கிட்ட பேசலாம். சொல்கிறீங்க லேட்டாக வர பசங்ககிட்ட சொல்கிறீங்க, பி பங்க்சுவல்,
பங்க்சுவலாக இருங்க, கரெக்ட் டயத்துக்கு வாங்க. ட்ரை டு கம் இன் டைம், கரெக்ட் டு கம் இன் டைம், சரியான நேரத்துக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுங்கள். Shall we start a lesson now? நாம் இப்பொழுது பாடத்தை ஆரம்பிக்கலாமா? Take your books, take out your textbooks, உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் எடுங்க. Turn on page number 25. Turn on page number 25. Are you ready to start? இப்போ வேணால் கேட்கலாம், நம்ம மாற்றி இருக்கிறதில்ல. சும்மா ஆர் யூ ரெடி டு ஸ்டார்ட் கேட்கலாம். பேசி அந்த கிளாஸ் இதாகுது. அப்போ என்ன இட் இஸ் டைம் டு ஸ்டாப். இட் இஸ் டைம் டு ஸ்டாப். இட் இஸ் ஆல்மோஸ்ட் டைம் இஸ் ஓவர். இது எப்போ சொல்லலாம்? அது எக்ஸாம் டயத்தில் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு சொல்லலாம் இட் இஸ் ஆல்மோஸ்ட் டைம் இஸ் ஓவர். ஓ த பெல் இஸ் ரிங்கிங் நாவ். என்ன அர்த்தம்? மணி அடித்து விட்டது, மணி அடித்து கொண்டிருக்கிறது. ஓ த பெல் இஸ் ரிங்கிங் நாவ். தேட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி உள்ளது முடிஞ்சிச்சு, நம்ம பாடம் இன்றைக்கி உள்ளது முடிஞ்சிச்சு. we shall stop the lesson here. நாம் இன்று இந்த பாடத்தை இப்பொழுது இங்கே நிறுத்தி விடுவோம். we shall continue the lesson next class. we shall continue the lesson next class. அடுத்த கிளாஸில் நாம் அதை தொடருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி பேசலாம். அவங்களோட கேட்கணும், உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது புரிந்ததா? did you understand? Did you understand? Is it clear for you? இப்படின்னு கேட்கலாம். Is it clear for you? Is there any doubt regarding this topic? Is there any doubt regarding this topic? Any more doubt please? Any more doubts please? ஏதாவது டவுட் இருக்கா? சந்தேகம் இருக்கா? Thank you very much. See you tomorrow. Thank you very much. See you tomorrow. We shall complete the rest of the chapter in the next class. நம்ம இந்த சாப்டர் இருக்கிற மீதமுள்ள பகுதிகளை அடுத்த கிளாஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். We shall complete the rest of the chapter in the next class. We will start a new lesson on Monday. We will start a new lesson on Monday. நாம் திங்கட்கிழமையில் புது லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். We shall meet in the next class. நம்ம அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். Come to the lab after break. என்ன அர்த்தம்? பிரேக் முடிஞ்சோடனே எல்லாம் லேபுக்கு வாங்க. Come to the lab after break. ஹோம்ஒர்க்கை பற்றி பேச போகிறோம். This is your homework for today. இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி உள்ள ஹோம்ஒர்க்கு. இட் இஸ் ஃபார் ஹோம்ஒர்க். எப்போ வேணாலும் சொல்லலாம், நான் டிஃப்ரெண்ட்டு பேட்டர்னாக இதில் கொடுக்குறேன். இட் இஸ் ஃபார் ஹோம்ஒர்க். கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் அண்ட் கம். ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க. ஹோம்ஒர்க்கை முடிக்காமல் கிளாஸுக்கு வராதிங்க. கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் அண்ட் கம். டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்கு மறந்துடாதீங்க. டூ யுவர் ஹோம்ஒர்க் அட் ஹோம். ஹோம்ஒர்க்கு வீட்டில் பண்ணுங்கள், கிளாஸ் ரூமில் பண்ணாதீங்க. டூ யுவர் ஹோம்ஒர்க் அட் ஹோம். டோன்ட் கம் வித்தவுட் கம்ப்ளீட்டிங் ஹோம்ஒர்க். டோன்ட் கம் வித்தவுட் கம்ப்ளீட்டிங் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்கு முடிக்காமல் தயவுசெய்து வராதிங்க. இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். ஒரே மீனிங் தான், இப்படி வேணாலும் சொல்லலாங்கிறதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. இப்போ கிளாஸ் முடிஞ்சிருச்சு, பாய் குட் பை சொல்லலாம். ஹாவ் அ குட் டைம் சொல்லலாம். பசங்கள்கிட்ட பேசிட்டு வரும்போது ஹாவ் அ குட் டைம். see you tomorrow. நாளைக்கு பார்க்கலாம். ஐ ஷால் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் கிளாஸ். என்னுடைய அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். போகிறப்ப கொஞ்சம் அமைதியாக போங்க, ஏன்னா அடுத்த கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கோ வித் சைலன்ஸ். கோ வித் சைலன்ஸ் சொல்லலாம். பி குவைட் ஆஸ் யூ லீவ். கிளம்பும் பொழுது அமைதியாக கிளம்புங்க. பி குவைட் ஆஸ் யூ லீவ். ஸோ இது மாதிரி நம்ம ரெகுலராக கிளாஸ் ரூமில் பேசக்கூடிய சில சென்டென்சஸை மட்டும் செலக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். நம்ம வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதி அனுப்புங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சொல்கிறது சார் அப்படின்னு நிறைய இருக்குது. முதவே ஒரு கிளாஸ் ரூம்னு ஒரு பார்ட் 1 போட்டிருக்கோம், இது பார்ட் 2. ஸோ இந்த மாதிரி
கிளாஸ் ரூமில் தயக்கமில்லாமல் பேசுவதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு பாருங்கள். கிளாஸ் ரூமில் போகிறப்ப இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.